கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வீதிகளில் தோறும் ஞானம் சத்தமிடுகிறது. நம்மை ஞான மார்க்கத்தில் நடக்கிறவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பணிவிடைக்காரிகளாய் வைத்திருக்கிறார். அப்படிதான் ஞானம் கூப்பிடுகிறது போல. ஞானம் எப்படி கூப்பிடுது? இயேசுவினிடத்தில் வா. இதுதான் ஞானம். இயேசுவே ஞானம், இயேசுவை நோக்கி வா. இயேசு உனக்கு ஞானத்தை கொடுப்பார், அவர் ஞானமாக உனக்குள்ளே வருவார் என்று சொல்லி நாம் அனுபவித்தவைகளை நாம் சொல்லி கூப்பிடுவதுதான் ஞானம். வீதிகளில் நின்று சத்தமிடுகிறதாம். இன்னைக்கு நம்ம வீதிகளில் நடக்கும்போது எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சொல்லுகிறோம்? வெளியில் போகும்போது மற்றவர்கள் பார்க்கும்படியாக இயேசுவை நம்ம வாழ்க்கையில் காண்பிக்கிறோமா? கர்த்தராகிய தேவன் இன்றைக்கும் நமக்கு நன்மை செய்யும்படி, நாம் இந்த பூமியில் சம்பிரமமாய் வாழும்படி, பூரணமான நன்மைகளை பெற்று வாழும்படி, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தின் வாழ்க்கையை நானும் நீங்களும் அனுபவிக்க வேண்டும் என்று அந்த விண்ணுலகத்தில் சுகமாய் வாழ்ந்த தேவன் நமக்காக இந்த மண்ணுலகத்துக்கு இறங்கி வந்தார் அல்லவா? அந்த நல்ல தெய்வத்தை நாம் நம்பி வாழ்கிறோம். அருமையான பாடல், ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நான் பாடுவதுண்டு. அந்த பாடும் பொழுதே நம்மை அறியாமல் கண்களில் கண்ணீர் வடியும். அவ்வளவு அருமையான பாடல். பாடுவோமா? உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. நீங்களும் இந்த பாட்டெல்லாம் பாடியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும். எஸ், என் கூடவே இருங்க டேடி. நீங்கள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. அந்த நீர் இல்லாமல் சொல்லும் பொழுதெல்லாம் மீன்களை நான் நினைப்பேன். நீர், தண்ணீர் இல்லாமல் மீன்கள் வாழ முடியாது. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நம்மால் வாழ முடியாது. அவர் கூடவே வாழ்கிற வாழ்க்கை. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நான் வாழவே முடியாது. என் வாழ்க்கையை நான் நினைச்சே பார்க்க முடியாது. சுவாசம் இல்லாத எப்படி வாழ முடியும்? என் சுவாசமே இயேசு தானே. ஏசு ஏசு, சுவாசமே இயேசுதான். என் வாசமே அவருக்குள்ளதான். அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுவார். அதான் விசுவாசம். வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். பாருங்க, எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார், எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார், நான் நம்புறேன். பாருங்க, அதுதான் விசுவாசம். வாசம் பண்ணுகிறவர் அவர். என் சுவாசம் அவரே, என் சுவாசம் அவரே. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா.
என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எஸ், வாழ்க்கை இருளுக்குள்ளாய் வாழ்ந்தேன், வெளிச்சமே எனக்கு தெரியல. இருளின் வாழ்க்கை, பாவ வாழ்க்கை. அந்த பாவ கசடை எல்லாவற்றையும் என்னை விட்டு நீக்கி, பாவ கசடுகளை ஒழித்து விட்டு, பாவ கசடு எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு, அந்த பாவத்தின் கசடுகள் என்னை விட்டு வெளியே போகும்படிக்கு எல்லாவற்றையும் நீர் அகற்றினீர். என் வாழ்க்கையில் இருந்த இருளை வெளியேற்றி என்னை முழு வெளிச்சமாய் நான் மாற்றி இருக்கிறேன். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர் விடுவோம். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர் விடுவோம். நாம தான் அவருக்கு சுடர், அவருக்கு வெளிச்சம். நம்ம தான். நம்ம வாழ்க்கையில் நம்மையும் அறியாமல் இருள் நம்மை சூழ்ந்து கொண்ட வேளையில், பாவ இருள் நம்மை சூழ்ந்திருந்தது. அவர் நம்முடைய கரத்தை பிடித்து தூக்கி அந்த பாவத்தை, அந்த இருளை வெளியேற்றி நம்மை முழு வெளிச்சமாய் மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு நாம் வெளிச்சமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அது அவர் நமக்கு கொடுத்த அந்த வெளிச்சம் அல்லவா? அவருடைய வெளிச்சம் எப்பொழுதும் எரிந்து பிரகாசிக்கட்டும். யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். எப்பொழுதுமே எரிந்து பிரகாசித்து கொண்டு இருந்தான். நம்முடைய விளக்கும் எப்பொழுதும் எரிந்து பிரகாசிக்கட்டும். நாம் பிரகாசிக்கிற விளக்குகள் அல்லவா? ஆனால் ஒன்னே ஒண்ணுதாங்க, இயேசு நம்முடைய இருளை நீக்கி நம்மை வெளிச்சமாய் வைத்திருப்பார் என்றால், நம்முடைய வெளிச்சத்தை யாரும் இருள் ஆக்கவே முடியாது. அந்த வெளிச்சத்தை யாரும் குறைக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. கூடவே இருக்கிறவர் அவர், குறைவில்லாமல் நம்மை காக்கிறவர் அவர், எப்பொழுதும் நமக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த ஜீவன். நிறைய கஷ்டங்கள், கண்ணீர் நேரங்கள் நமக்கு வந்தது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எஸ், தண்ணி இல்லாமல் மீன் வாழ முடியாது. இயேசு இல்லாமல், அவருடைய சுவாசம் இல்லாமல் நான் வாழ முடியாது. அந்த நிச்சயிக்கப்பட்ட வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. இந்த நிரந்தர உறவுக்குள்ளாய் நம்மை இணைத்தவரோடு கூட வாழுகிற வாழ்க்கை இது. ஏனென்றால் அவர்தான் நமக்கு அம்மா, அவர்தான் நமக்கு அப்பா. நீங்கள் அமர்ந்திருந்து அப்பா அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க, அம்மா அப்படின்னு கூப்பிடுங்க. உங்கள் அடி வயிற்றிலிருந்து ஒரு சந்தோஷம் உங்களையும் அறியாமல் உங்களை நிரப்பும். அதை கொஞ்சம் அனுபவித்து பார்த்தீங்கன்னா அந்த உறவின் உண்மையை, அந்த உறவின் உணர்வை நாம் புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்ள முடியாத, இன்னும் புரியாத ஒரு சந்தோஷம் நம்மை நிரப்பும்.
அதுதான் அவருடைய உறவு. அம்மா என்று அழைக்கும்போது, அவரை அம்மா என்று அழைக்கும்போது உண்டாகிற உறவு. ஹல்லேலூயா. நம்முடைய பெற்றெடுத்த தாயை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கண்ணீர் வடிக்கிற நேரத்தில், கவலைப்படுகிற நேரத்தில் அவர் நம் அருகிலே இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் போதும். நம் கூட இருக்கிறார். இன்றைக்கும் கூட தள்ளப்பட்ட நிலையில், வேதனைப்பட்ட நிலையில், வெளிரி போன நிலையில், வெளிரி போன வாழ்க்கையோடு கூட என் கணவனின் அன்பு குறைந்து போய்விட்டது. என் கணவன் திருமணமான நாட்களில் என்னோடு எவ்வளவு நேசமாக இருந்தார், எவ்வளவு அன்பாக இருந்தார். இப்போ அவர் என்னை நேசிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் உட்கார்ந்து ஓரமாக எழுதிட்டு இருக்கிறீங்களா? இல்லை, இது இயேசுவின் அன்பை உணர்கிற நேரம். இயேசுவின் அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். அதற்காக அனுமதிக்கப்பட்ட இந்த நேரத்தை நீங்கள் அவருக்கென்று ஒதுக்க ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அன்பு பிள்ளைகளே, அவர் நேசிக்கிறவர். நிராதரவாய் நிற்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் உதவிக்கரம் நீட்டுகிற தேவன். அவர் யாரையும் தள்ளிவிடுகிறவர் அல்ல. அவர் அள்ளி அரவணைத்து முத்தமிடுகிற கர்த்தர். இன்றைக்கு இந்த நேரத்தில் நீங்கள் அவரை பார்த்தா போதும், ஆண்டவரே இந்த தவறை நான் செஞ்சிட்டேன், இப்படிப்பட்ட இந்த பெரிய குற்றத்திலிருந்து யார் என்ன விடுதலையாக்க முடியும் அப்படின்னு சொல்லி வேதனையோடு மனம் நொந்து போய் இருக்கிறீர்களா? இயேசுவினிடத்தில் வாங்க. ஆண்டவரே மனம் இறங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒருவேளை வியாதி, தாங்க முடியாத வியாதி, முடியலை, என்னால் நடக்க முடியல, முட்டி பகுதி நடக்க முடியாமல் இருக்கு, இல்லை ஒரு கால் நடக்க முடியாமல் இருக்குது, பயங்கர வயிற்று வலியாக இருக்கா? இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை தொடுவார். அற்புத தேவனுடைய அற்புத சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவரை விசுவாசிக்கிறது சுவாசமாக இருக்கட்டும். வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. நீங்க இல்லாம வாழ முடியாது என்று சொல்லி அவரிடத்தில் நாம் ஒப்புக்கொள்ளுவோம். அவரோடு கூட ஒத்துழைப்போம். அவரோடு கூட ஒத்த வழிகளில் நாம் நடக்க தீர்மானிப்போம். இது ஒரு தீர்மானத்தின் நாள். வருஷத்தின் துவக்கத்தில் இருந்து இப்போ இறுதி வரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். டிசம்பர் மாதத்திற்குள்ளே வந்து நிற்கிறோம். புதிய வருடத்துக்குள்ளே உட்பிரவேசிக்க போகிறோம். இன்றைக்கு துவக்கத்தினால நம்ம யோசித்து பார்க்கணும். துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லதே. ஒரு மனுஷன் துவக்கத்தில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருப்பான். எந்த ஒரு வேலையை தொடங்கும் போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக தொடங்குவான். ஆனால் அது முடியும் போது ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்துவோடு கூட எப்போ தொடங்குகிறோமோ, நம்ம தொடங்கினதை காட்டிலும் முடிவு வரும்பொழுது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் நம்ம. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழுகிற வாழ்க்கையின் ஸ்பெஷாலிட்டி. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்ம ஞானமுள்ள ஸ்திரீகளாய், ஏன்னா ஒரு வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். யாத்ராமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. ஞானமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் நூற்று தாங்கள் நூற்ற இள நீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று அவர்கள்
தங்கள் கைகளினால் வேலை செய்து கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு நிறைய பேர் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் இந்த வேலை பார்க்கறதுனால நான் ஒரு ஊழியமும் செய்ய முடியலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் செய்து கொண்டு இருக்கிற வேலையே கர்த்தருக்கு செய்கிற ஊழியம்தான். அதை நம்ம உண்மையாய் செய்யும் பொழுது கர்த்தர் அதை கவனித்து பார்க்கிறார். உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். இப்போ உங்களுக்கு நீ கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையில் நம்ம உண்மையாக இருக்கும்போது அது கர்த்தருக்கு ஏற்ற ஒரு ஊழியமாக இருக்கிறது. ஒரு வீட்டு வேலை செய்கிறீங்களா, அதுவும் கர்த்தருக்கேற்ற ஒரு ஊழியம்தான். அப்படி நம்ம செய்யும் பொழுது அங்கே பாருங்கள், அந்த பெண்கள் எல்லாரும் நூற்று கொண்டு அந்த நூலை அப்படியே கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். தேவனுக்கென்று ஆசரிப்பு கூடார வேலைகளை செய்யும் பொழுது ஞானமுள்ள ஸ்திரீகள் எழும்புறாங்க, மனப்பூர்வமுள்ள ஸ்திரீகள் எழும்புறாங்க, ஆண்கள் எழும்புறாங்க. எல்லாரும் தேவனுக்கென்று எதை எதை செய்ய முடியுமோ அதை செய்கிறார்கள். இதான ஊழியம், இதுதான ஊழியம். நம்ம என்ன நினைப்போம்? தேவ சமூகத்தில் அமர்ந்து வேத வசனத்தை ஆராய்ந்து, ரொம்ப சந்தோஷம், அனுதினமும் ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் நற்குணசாலிகள். ஆராய்ந்து பார்க்க பார்க்க நம்முடைய குணம் மாறிக்கொண்டே இருக்கும். அதுதான் உண்மை, நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஆனால் நற்குணசாலிகள் தேவனுக்கென்று எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதையே சிந்தித்து கொண்டிருப்பார்கள். அந்த நல்ல குணாதிசயத்தை கர்த்தர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் இன்னைக்கு நம்ம சிந்திக்க வேண்டியவங்களாக இருக்கிறோம். புது வருடத்துக்குள்ளே உட்பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாக சில காரியங்களில் சில தீர்மானங்களை நம்ம எடுப்போம். நிறைய தீர்மானங்களை எல்லாரும் எடுப்போம். ஆனால் கொஞ்ச நாள் போன உடனே அதை அப்படியே விட்டுருவோம். பொதுவாக தீர்மானம் எதில் எடுப்போம் தெரியுமா? பைபிள் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, எல்லா விஷயத்திலும் நம்ம தீர்மானம் எடுக்கலாம். இப்போ இவர்கள் கைகளினால் நூற்று தேவனுக்கென்று கொடுத்தார்கள். வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணலாம்? இன்றைக்கி ஒருவேளை எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், டாக்டராக இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி ஒரு புவர் பேஷண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு புவர் பீப்புள் யாராவது ஒருத்தருக்கு, கஷ்டப்பட்ட ஒருத்தங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு நீங்கள் டிசைட் பண்ணலாம் இல்லையா? அது கர்த்தருக்கென்று செய்கிற ஊழியம். ஒரே ஒரு பேஷண்ட் வருகிற வருஷத்தில் இனி நான் இப்படி செய்வேன். இல்லை டீச்சராக இருக்கிறீங்க, யாராவது ஒரு பிள்ளை ரொம்ப படிக்க முடியாத, படிப்பே இல்லை, அந்த பிள்ளைக்கு படிப்பே வரல, நம்மளே ஒதுக்கி வச்சுருக்குறோம், அந்த பிள்ளையை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த பிள்ளையை நான் படிக்க வைப்பேன். ஒரே ஒரு பிள்ளைக்கு நீங்கள் நல்ல ஒரு கல்வியை கொடுக்கல முன் வரலாம் இல்லையா? டிசைட் பண்ணலாம். டெசிஷன் நம்ம எடுக்கணும். புது வருஷத்துக்குள்ளே போகிறோம், எல்லாரும் ஜெபிக்கிறத குறித்து டெசிஷன் எடுத்துக்கோங்க. நல்லது. வேத வாசிப்பை இன்னும் அதிகமாக நான் வாசிக்கணும்னு சொல்லி டெசிஷன் எடுக்கலாம். நல்ல தீர்மானங்கள், நல்ல தீர்மானங்களை நம்ம எடுக்கணும், தவறில்லை. ஆனால் இப்படிப்பட்ட பல தீர்மானங்கள் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில், நிறைய தீர்மானங்கள் இருக்குது. ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கீங்க, டெய்லி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்ல, ஒரே ஒரு நாள் கொஞ்சம் நம்ம சாப்பாடு செஞ்சு கிளறி இந்த ரோட்டோரத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம்ல, பார்சல் போட்டு. மாதத்தில் ஒரு நாள் இல்லை வாரத்தில் ஒரு நாள் அந்த தீர்மானத்தை நம்ம எடுக்கலாமா? தீர்மானம் எடுக்க முடியல. தீர்மானம் எடுத்தோன்னா அதை செய்ய வைக்கிறதுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க அமரும் பொழுது, தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து இருக்கும் பொழுது, ஆண்டவரே இப்படிப்பட்ட தீர்மானங்கள் எல்லாம் நான் எடுக்கலாம்னு நினைக்கிறேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னால் போதும். பரிசுத்த ஆவியானவர் உடனிருந்து நமக்கு உதவி செய்கிறவர். அவர் உடன் இருக்கிறவர், அவர் உதவி செய்கிறவர். எல்லா பலவீனங்களிலும் நமக்கு பலன் கொடுக்கிறவர் அவர் தான். அப்போ நம்ம எடுக்கிற தீர்மானங்களில் உறுதியாக இருக்க கிருபை கொடுக்கிறவர், உதவி செய்கிறவர் அவர் தான். தானியேல் உறுதியாய் நின்றார். எடுத்த தீர்மானத்தில் தானியேல் எப்படி இருந்தாலும் உறுதி, அவருக்குள்ள ஒரு உறுதி இருந்தது. தானியேல் உறுதியாய் நின்றார். அப்படி நம்ம எடுக்கிற தீர்மானங்கள், ஒருவேளை நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில், அதாவது இப்போ நம்ம பார்க்க போனால் மரியாளை குறித்து பார்க்குறோம், மார்த்தாளை குறித்து பார்க்குறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பிரயாணப்பட்டு ஒரு கிராமத்துக்குள்ளே வர்றாரு. அந்த இடத்துல மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. அங்கே மரியாள் என்று சொல்லி
ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவர்கள் எங்கே வந்து உட்கார்ந்தாங்களாம்? இயேசுவின் பாதத்தின் அருகே வந்து உட்கார்ந்துட்டாங்க. அப்போது அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம், நான் உட்கார வேண்டிய இடம் இயேசு கிறிஸ்துவின் பாதம். நம்ம எந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபித்தாலும் அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் இருக்கிற இடம்தான். வானம் சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. நம்ம அமர்ந்து உட்கார்ந்து அவரை நோக்கி பார்க்கிற இடமெல்லாம் அவருடைய பாதஸ்தானமாக இருக்கிறது. அப்போ அவருடைய பாதஸ்தானத்தில் உட்காரணும்னு நம்ம தீர்மானிச்சிட்டோம்னா நம்ம உட்கார்ந்துடலாம். அப்படி தான் அவங்க என்ன செஞ்சாங்க? உட்கார்ந்தாங்க. மரியாள் உட்கார்ந்துருந்தாங்க. தேவனோடு கூட பேசணும்னு சொல்லி ஒரு முடிவோடு உட்கார்ந்தாங்க. ஆனால் மார்த்தாள் அம்மா என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? நான் எவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என் தங்கச்சி மாத்திரம் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாளே அப்படி சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தாங்கல்ல. இந்த புலம்பலெல்லாம் வராமல் இருக்கணும்னா இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. காலையில் எழும்பி 10 மணிக்குள்ளே, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் வீட்டில் இருக்கிறவங்க, வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறீங்களா, 10 மணிக்குள்ளே உங்கள் வேலைகளை முடிச்சிருங்க. நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. வீணாக உங்கள் நேரம்லாம் வேஸ்ட் ஆகாது. உங்கள் நேரம் வீணாக போகாதபடிக்கு உங்கள் பிரயாசம் எல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகி மாறும். தேவ சமூகத்தில் உட்காருகிற நேரமெல்லாம் பிரதிபலனை கொடுக்கிற நேரம். பிரதிபலன் நமக்கு கிடைக்கும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்தா அதற்கு ஒரு பலன் உண்டு. அப்போது அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுகிறோம். அந்த டைமை நம்ம, அந்த நேரத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுகிறோம். அதுக்கெல்லாம் ஒரு பிரதிபலனை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற முடிவோடு தான் மரியாள் உட்கார்ந்துருந்தாங்க. பிரதிபலனை பெற்றுக்கொண்டாங்களா? பெற்றுக்கொண்டாங்க. தன்னுடைய சகோதரனை உயிரோடு எழுந்திருக்க அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இந்த மார்த்தாள் அம்மாவும் அதே போல் கொஞ்சம் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு உட்காரணும்னு இருந்தாங்கன்னா என்ன செஞ்சுருப்பாங்க? ஆனால் அவங்களும் விசுவாசி தான். அவங்களும் தேவனிடத்தில் பேசும்போது அவர் அவளுக்கு பதில் சொல்கிறார். நீ நிறைய காரியத்தை குறித்து உனக்கு கவலை, ஏன் நம்ம தீர்மானம் எடுக்க மாட்டேன்றோம்? கவலை. இதில் நான் நிலச்சி இருப்பேனா, இதில் நிலச்சி இருக்க முடியாத, நம்மளை குறித்து நமக்கே ஒரு டவுட்டு, நான் இதில் சரியாக இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், இது எனக்கு சரிப்படும்னு தோணலை. இப்படி டவுட்டோடு கூட வேண்டாம், தீர்மானம் எடுங்க. உதவி செய்கிறவர் யாரு? பலம் உள்ளவனுக்காயினும் பலன் அற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். உங்களுக்கு இல்லைங்க, அவருக்கு அது லேசான காரியம். நான் பலன் அற்றவள், ஆண்டவரே இந்த தீர்மானத்தை நான் எடுத்திருக்கிறேன். பலம் உள்ளவனுக்காயிலும் பலன் அற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியமாச்சே, இதை எனக்கு ஈஸியாக்கி தாங்க. அவ்வளோதான். அவர் உதவி செய்கிறவர், அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதே போல நிறைய தீர்மானங்களை நம்ம எடுக்கலாம். அப்போது அந்த யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது அவங்க கைகளினால் செய்கிற வேலையை, அப்போ இன்னைக்கு நம்ம செய்கிற வேலையை கொண்டு நான் கர்த்தருக்குள்ளே இதை செய்கிறேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கலாம். இல்லை வேலை இல்லாதவங்க தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நான் இந்த காரியத்தை செய்கிறேன் தீர்மானம் எடுக்கலாம். பொதுவாக மற்றவர்களை குறித்த காரியத்தை நான் இனி பேச மாட்டேன் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கலாம்ல. மற்றவங்களை வீண் புகழ்ச்சியை நான் விரும்ப மாட்டேன். ரொம்ப சிலருக்கு யாராவது புகழ்ந்து ஒரு வார்த்தை சொல்லியாத்துன்னு அப்படி ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு நீ அப்படியே ஐஸ்கிரீமை ஃபுல்லாக அப்படியே மொத்தமாக எடுத்து சாப்பிட்ட மாதிரி தெரியும். வீண் புகழ்ச்சியை நான் விரும்ப மாட்டேன். இப்படி தீர்மானம் எடுங்க. எவ்வளவோ தீர்மானங்கள் இருக்குது வாழ்க்கையில். சாப்பிட்றத குறித்து ஒரு தீர்மானம், என் சரீரத்துக்கு எது நல்ல சக்தியை கொடுக்குமோ அதை மாத்திரம் நான் சாப்பிட்றேன், அதை குறித்து ஒரு தீர்மானம் எடுங்களேன். நிறைய தண்ணி குடிக்கணும், அதை குறித்து ஒரு தீர்மானம் எடுக்கலாம், தவறில்லை. ஏன்னா சரீரம் கர்த்தருடைய ஆலயம். இந்த ஆலயத்தை பேணி காக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்போ இந்த சரீரத்துக்கு ஏற்ற உணவுகளை நான் வீணான உணவுகளை ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற உணவுகளை இனிமே நான் ஆர்டர் பண்ண மாட்டேன். நல்ல இயற்கை உணவுகளை நான் சாப்பிடுவேன், நவதானியங்களை சாப்பிடுவேன், தவறில்லைங்க. இப்படிப்பட்ட சில தீர்மானங்களை நம்ம எடுக்கலாம். நம்ம சரீரத்துக்கு ஏற்ற சில எக்ஸசைஸ், உடற்பயிற்சிகள், நடைப்பயிற்சிகள், இதெல்லாம் இந்த வருஷத்தில் நான் எடுக்க போகிறேன்னு கொஞ்சம் தீர்மானம் பண்ணுங்க. தீர்மானத்தை எடுக்க வேண்டியவர்களாக இன்றைக்கு நம்ம வந்திருக்கிறோம். கொஞ்சம் நின்று
உட்கார்ந்து கவனித்து இதை நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம சரீரத்துக்கு அடுத்த காரியங்களிலும் ஆவிக்குரிய காரியத்திலும் நம்ம தான் ஒழுங்குபடுத்தணும். ஒழுங்குபடுத்துகிற தேவன் அவர், ஒழுங்குபடுத்துகிற பரிசுத்த ஆவியானவர், அசைவாடுகிற பரிசுத்த ஆவியானவர். அந்த ஒழுங்குக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவை எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்வதற்கு அவர் நமக்கு அந்த கிருபைகளை ஊற்றி நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபை நமக்குள்ள ஊற்றப்படட்டும். ஞானமுள்ள ஸ்திரீகளாய், ஞானமுள்ளவர்களாய், ஞானமுள்ள ஆண்களாய், ஞானமுள்ள வாலிப பிள்ளைகளாய், ஞானமுள்ள சிறுவர்களாய் நம்ம வாழுவோம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை ஒவ்வொருவருக்கும் தந்தரளட்டும். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, புதிய வருடத்திற்குள் போகும் என்பதாக என்னென்ன காரியத்தில் நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டுமோ இவள் எல்லாவற்றையும் எடுத்து நீர் எங்கள் கூட இருக்கிறவர் என்பதை வருகிற வருஷத்தில் ப்ரூஃப் பண்ணத்தக்கதாக கர்த்தர் எங்களை அற்புதங்களாய் அடையாளங்களாய் நிறுத்துவீராக. நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.